இதே அருண் ஐபிஎஸ் கோர்ட்டில் போயிட்டு ஆஜராகணும். என்ன பிரச்சனைனா எல்கே சுதீஷுக்கும் வேற ஒரு கட்டுற ஒரு பிஸ்னஸில் உள்ளவருக்கும் ஒரு இஷ்யூ ஆகிட்டு எல்கே சுதீஷ் ஒரு வந்து நம்மளுடைய அருண் ஐபிஎஸ் வச்சு மூவ் பண்ணி அவர் மேலே குண்டா சொதிக்க போட்டு விட்டா போல. செம்ம மாசு இல்லை அருண் ஐபிஎஸ். சும்மா ஒரு ஃப்ளாட்டு தான் நேற்று சவுக்கு சங்கர் சொல்லியிருந்தாப்புல 3 ஃப்ளாட்டு கட்டுக்கிறாரு நம்ம அருண் ஐபிஎஸ். இல்லை அவனுக்கு ஒரு ஃப்ளாட்டு தான் கொடுக்க முடியும், எங்கே நாங்களும் தொழில் செய்யணுமா அப்படிங்கும். டென்ஷன் ஆகிட்டாப்புல. பிடிச்சி கேஸை போட்டுவிட்டு குண்டாசில் போட்டுவிட்டாப்புல. செம்ம மாஸ். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அதிகாரியை தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போட்டதில் என்ன பிரச்சனைன்றான் நேற்று சவுக்கு சங்கர் சொல்லும் போது 500 கோடி ரூபா சொத்து சேர்த்து மிரட்டி வச்சிருக்கிறாரு. மிரட்டி சொத்துத்தெல்லாம் பண்ணி விட்டாப்புல அருண் ஐபிஎஸ். அப்படிப்பட்ட கெத்தான மனுஷன். அந்த கெத்தான மனுஷனுக்கு வந்து கொண்டா எங்கே போட்டாச்சு லஞ்ச ஒழிப்புத்துறையில் லஞ்சமாக வாங்கினா 500 கோடியாக லஞ்சம் வாங்கிக்கிறாப்புல. அவர் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியை போட்டதுக்குலாம் என்ன ஒரு தில்லு வேணுன்ற அப்படி வேற போட்டுக்கிறாப்புல. அது நம்ம பசங்க செம்ம ஊட்டி விட்டானுங்க. என்னன்னா உன் கண்ணை வச்சே ஒன்று குத்தணும். அதாவது திமுகவோட அதிகாரி தானே நீ, திமுகவோட அதிகாரியா அந்த இன்னொரு நாளைக்கு வந்து கேஸ் வரும். நம்மளோட KA நேரு மேலே ஒரு 500 கோடி ரூபா 1020 கோடி ரூபா ஒரு முறைகேட்டு வழக்கு இருக்குது. அதற்கு பிறகு செந்தில் பாலாஜி மேலே ஒரு வழக்கு இருக்கிறது. 400 கோடி ரூபா அந்த மின்மாற்றுதில் வந்து ஒரு ஊழல் வழக்கு ஒன்று இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொன்முடி மேலே வழக்கு இருக்குது, ஐபிஎஸ் மேலே வழக்கு இருக்குது. ஒரு 10 அமைச்சர்கள் மேலே திமுக அமைச்சர்கள் மேலே வழக்கு இருக்குது. அந்த அமைச்சர்களை நம்மளுடைய அருண் ஐபிஎஸ் வச்சே லாக் பண்ணுறது, உங்கண்ணா வச்சா ஒன்னே குத்துறது. எப்படி இருக்கு? நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், அருண் ஐபிஎஸ்ஸே வச்சு குத்துறோம் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் விஜய் அவர்கள் அருண் ஐபிஎஸ் வச்சு அவங்களை குத்துறதுக்காக முயற்சி செய்கிறதாக சில பேர் சொல்கிறாங்க.